பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே சுகமாக இருப்பீர்களாக என உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய வார்த்தை எனக்கு தந்திருக்கிறார். அதை நான் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு தான் உங்களோடு பேசுகிறேன். இது ஒரு இந்த நேரத்துக்குரிய வார்த்தை என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க, சரியா? ஆவியானவரோடு பயணிக்கிறது போல ஒரு மகிமையான ஒரு காரியம் வேற ஒன்றுமே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. சரி, வார்த்தைக்கு போகலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்களை நிரப்புவாராக. ஆவியானவருக்கு இங்கு ஒரு பெயர், நம்பிக்கையூட்டும் ஆவியானவர். அதுதான் அங்கு வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. ஆவியானவரிடத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒன்னா ரெண்டா, இந்த நாள் முழுவதும் பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆவியானவருக்குள் இருக்கிறது. அதில் ஒன்று, அந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க அதிகமாக சார்ந்து இன்றைக்கு இருந்தீங்கன்னா, ஆவியானவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், பெருகும். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்க. அந்த நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், நம்பிக்கை ஊட்டும் ஆவியானவர். எதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு இன்றைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் சந்தோஷப்படுத்தி, எதுலதான் நான் நம்பாம இருந்தேன்னு சொல்றீங்களோ, அதிசயப்பட்டு உங்க கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஓகே, ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு செய்து, எதெல்லாம் நம்பிக்கை இழந்து போனீங்களோ, வேலையில, படிப்புல, பிள்ளைகள் படிப்புல, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில, சரீரத்துக்கு அடுத்த ஆரோக்கியத்துல, ஏன் பொருளாதாரத்துல என்ன சொல்றீங்க? எனக்கு நம்பிக்கை கிடையாது, எனக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும், எனக்கு பொருளாதாரம் வரும். நீங்க தயவு செய்து சொல்றேன், நம்பிக்கையற்றவர்களா நம்ம இருக்க வேண்டாம். நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தந்து அந்த நம்பிக்கை பெருகும்படி செய்வார். அதுதான் ஆவியானவருடைய விசேஷம். இதை வைத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. நல்ல பிதாவே, இந்த ஜெப நேரத்தில் நம்பிக்கை ஒருவேளை இழந்து போன நிலையில் யாராவது இருந்தாங்கன்னா, ஆண்டவரே, அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆமா, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை குறித்து, ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து, வீடுகளில நம்பிக்கை இழந்து போயிருந்தா, பலவீனத்தை குறித்து, மூளை வளர்ச்சி இல்லை, அல்லது அடிக்கடி ஃபிட்ஸ் வருது, இதுல இருந்து தேருமா தேராதா, இதுல இருந்து நாங்க வெளியே வருவோமா வரமாட்டோமா என்ற நம்பிக்கை இழந்து போன பிள்ளைகளை பூரண பலத்தை கொடுத்து வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்பிக்கையூட்டு ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அறியாத ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே பெருக போகிறது. இப்பவுமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, உங்களை சார்ந்த எல்லாருக்கும் தெரியுமா? நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னால்? ஒருவேளை அப்படி பண்ணாமல் இருந்தா ஏன் நீங்கள் இதை பண்ணிடலாம்ல? அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பெருகுமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984120
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.